ஹலோ வியூவர்ஸ், நம்ம போன வீடியோவில் பார்த்தோமா, நம்ம சுந்தரகாண்டம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம போன வீடியோவில் ஹனுமார் ஸ்ரீலங்காவுக்கு வராரு. அந்த பெரிய கடலை தாண்டி இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வராரு. அங்கே காவல் தேவதையை ஜெயிச்சுட்டு உள்ளே போய் சீதாவை தேடுறாரு. எல்லா இடத்துலையும் தேடினதில் அசோகவனத்தில் சீதாவை பார்த்து பேசுகிறாரு. ராமர் கொடுத்த கனையாழி கொடுக்குறாரு. ராவண சீதா கிட்டேருந்தும் அந்த சூடாமணியை வாங்கிட்டு அவர் கிளம்ப போகிறாரு. அதுவரையிலும் நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத இப்போ சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ராவணனை பார்க்கணும், இந்த ஸ்ரீலங்காவை சுற்றி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரு மனசில் ஒரு ஆசை வந்தது. அப்போ தான் அவர் பார்க்குறாரு, இந்த அசோகவனம் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. இது ராவணனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு இடம். இதை நம்ம அழிச்சோன்னாக்க அங்கேருந்து நிறைய பேர் நம்ம கூட சண்டை போடுவாங்க, நம்ம கூட சண்டை போட்டு நம்மளை ராவணன் கிட்ட கூட்டின்னு போவாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் காய்கள் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றாரு. அது சாப்பிடும்போது அந்த மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் என்ன ஆகுது, நாசமாயிடுது. அங்கே மரத்தை அப்படியே வேரோடு பிடுங்குறாரு, செடியை பிடுங்குறாரு, எல்லாத்தையும் அசோகவனத்தை அப்படியே அழிக்கிறார் அவர். இதை அழிக்கிறத பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அரக்கிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, சீதா கிட்ட ஓடி வராங்க. சீதா அங்கே ஒரு வானரம், அதாவது குரங்கு இவ்வளோ அமக்களம் பண்ணுது, அசோகவனத்தையும் அழிச்சிட்ருக்கு. அந்த குரங்கு தான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது, என்ன பேசிச்சின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறாங்க. ஆனால் அவள் சீதா சொல்கிறா, எனக்கு என்ன தெரியும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட யாரும் பேசலை, நான் உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லி அனுப்பிடுறான். உடனே அவங்களுக்கு கோவம் நேராக ராவணன் கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு குரங்கு வந்தது, அந்த குரங்கு சீதா கிட்ட பேசிட்டு சீதா கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா, ஆனாக்கா அந்த அசோகவனத்தை அப்படி ஒரு அழிச்சிட்டு இருக்கு, நாசமாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கோவம் வந்துடுது. உடனே தன்னோட அரசபையில் ராஜசபையில் இருக்கக்கூடிய கிங்கரர்கள், இவங்க 80,000 பேர் இருக்காங்க டோட்டல், அத்தனை பேரையும் போய் அந்த குரங்கோட சண்டை போட்டு அதை இழுத்துன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவங்க 80,000 பேரும் போகிறாங்க. ஆனால் ஒருத்தரே அனுமார் மட்டுமே இத்தனை பேரோடையும் சண்டை போடுறாரு. சண்டை போட்டுட்டு அங்கங்கே தோரணமாக கட்டி வச்சுருக்காங்க, இரும்பு உலக்கையெல்லாம் கட்டி வச்சு அது மேலே அந்த செடி கொடிகள்லாம் படர விட்டுருக்காங்க. அதெல்லாம் பிடுங்கி எடுத்து அந்த 80,000 பேரையும் கொன்னுடுறாரு. இதை கேட்ட உடனே அவருக்கு பயங்கர கோவம் வருது. என்ன இந்த மாதிரி பண்ணுறானே, அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்து தன்னோட 7 மந்திரியோட குமாரர்கள்னு யார், அவங்களோட பையன்க, அப்புறம் பிரகஸ்தனோட பையன் ஜம்புமாலி, அப்புறம் 5 விதமான ஆர்மிஸ், இத்தனை பேரையும் திரும்பவும் குரங்கு யார் அந்த அனுமாரோட சண்டை போடுறதுக்காக அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீ யார், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, நான் சுக்ரீவனோட மந்திரி, நான் இங்கே ராவணனை பார்க்கணும், நான் சீதாவை மீட்டுன்னு போகணும், அதுக்காக தான் நான் இங்கே உங்களோட சண்டை போடுறேன்னு சொன்னோடனே 2 பேருக்கும் நடுவில் திரும்பவும் சண்டை வருது. அத்தனை பேரையும் அனுமார் ஒருத்தரே கொன்னுடுறாரு. இதை கேட்டு மந்திரிகள் 7 பிரகஸ்தனோட பையன் ஜம்புமாலி இத்தனை பேரும் போயும் இவன் ஒருத்தனே, ஹனுமார் ஒருத்தரே அத்தனை பேரையும் சண்டை போட்டு கொண்டு இருக்கான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட வீரனாக இருக்கும். ஒருவேளை நம்மளால் நம்ம தீங்கிழை சொல்லிய நாகர்கள் தேவர்கள் அவங்கள யாராவது ஒருத்தர் நம்மளை பழி வாங்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப கவலையோடு அவர் இந்த மாதிரி நினைக்கும் போது அக்ஷன் சொல்கிறான், அடுத்து நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அக்ஷன் யாருன்னா ராவணனோட கடைசி பையன். அவனும் ரொம்ப வில்லாளி, வீரியம் மிக்கவன், ரொம்ப தைரியசாலி, நல்லா சண்டை போடக்கூடியவன், பராக்கிரமசாலி. உடனே அவர் சரி நீ போய் சண்டை போட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. தன்னோட தங்க ரதத்தால் ஆன தங்க ரதம், அதில் அங்கங்கே நவரத்னங்களால் இழைக்கப்பட்ட அந்த ரதத்தில் அவர் சண்டைக்கு போகிறாரு. வேண்டிய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே சண்டைக்கு போகிறாரு. இவரை பார்த்த உடனே ஹனுமாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம கூட சண்டை போடுறதுக்கு ஒரு நல்ல வீரன் வந்திருக்கான், கண்டிப்பாக இவனோட நல்லா சண்டை போடணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார். அப்போ 2 பேருக்கும் நடுவில் சண்டை நடக்குது. அப்போ சண்டை நடக்கும்போது அவன் ஒரு அரக்கன் இல்லையா, அவன் தன்னோட உருவத்தை மாற்ற முடியும், மேலே போக முடியும், கீழே வர முடியும், மாய வித்தைகள்லாம் செய்ய முடியும். அந்த மாதிரிலாம் செஞ்சு சண்டை போடுறான். அதுக்கு ஈக்குவலாக ஹனுமாரும் சண்டை போடுறாங்க. அவன் மேலே பறக்கும்போது இவரும் மேலே பறக்கிறாரு. மேலே தன்னோட உடம்பை வளர்த்துக்கிட்டு அவரும் மேலே பறந்து அவனுக்கு ஈக்குவலாக சண்டை போடுறாரு.
அப்போ தான் அவர் நினைக்கிறாரு, இவனை நம்ம சும்மா சாதாரணமாக எடை போடக்கூடாது, இவன் நல்ல வில்லாளி, சண்டை போடுறான், இவனை இப்படியே விடக்கூடாது, நம்ம இவனை எப்படியாவது கொன்னுடணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட 2 கால்களுக்கும் நடுவில் அக்ஷனோட தலையை பிடிச்சு அப்படியே ஒரு 1000 முறை சுற்றிட்டு அவனை கீழே போட்டு கொன்னுடுறாரு. இது எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு கருடன் வந்து ஒரு பாம்புன்னு சர்ப்பத்தை பிடிச்சி கடிச்சு எப்படி தூக்கி போடுமோ அந்த மாதிரி தூக்கி போட்டு அவனை கொன்னுடுறாங்க. இந்த விஷயம் ராவணனுக்கு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்ச உடனே என்ன அப்பேற்பட்ட அக்ஷனையே கொண்டு இருக்கானே, அவன் எப்பேற்பட்ட வானரமா இருக்கும், குரங்கா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவலைப்படும் போது இந்திரஜித் சொல்றான், நான் போறேன் நான் அடுத்தது அப்படின்னு சொல்றான். இந்திரஜித் யாருன்னா அவனும் ஒரு பையன். யாருக்கு? ராவணனோட பையன் இந்திரஜித். அவனோட பேர் வந்து மேகநாத், ஆனா இன்னொரு பேர் என்ன, இந்திரஜித். ஏன் அப்படி வந்துன்னா, இந்திரனையே சண்டையில் ஜெயிச்சதுனால ஜித்னா டு சக்சஸ், வெற்றி கொண்டவன் அப்படிங்கிறது பேர். அதனால இந்திரஜித்துன்னு பேர் அவருக்கு. அவர் சொல்றார், நான் போய் சண்டை போட்டு அவனை இங்கே அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ தான் ராவணன் சொல்கிறான், நான் உன்னை அனுப்புகிறேன். ஏன் அனுப்புகிறேன்னாக்க, ஒரு ராஜா தானாக டைரெக்டாக போய் சண்டை போடக்கூடாது. தன்னோட மந்திரிகள், பிள்ளைகள், வீரர்கள் அவங்களெல்லாம் முதல்ல அனுப்பிட்டு கடைசியாக தான் ராஜா போகணும். அதனால தான் நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறார். அப்போ இந்திரஜித் அங்கே போகிறான். அங்கே போய் அனுமானுக்கும் இந்திரஜித்துக்கும் சண்டை நடக்குது. எவ்வளோ சண்டை போட்டாலும் அதுக்கு ஈக்குவலாக யார், அனுமாரும் சண்டை போடுறாரு. அப்போ தான் அவர் நினைக்கிறாரு, இவனை வந்து இந்த மாதிரி சாதாரண ஆயுதங்களால் இவனை கொல்ல முடியாது, இவனுக்கு தேவையானது ஒரு பிரம்மாஸ்திரம், அந்த பிரம்மாஸ்திரத்தால் இவனை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்து பிரம்மாஸ்திரத்தை ஓதி விடுறாரு. உடனே இவர் பிரம்மாஸ்திரத்துக்கு ஹனுமாருக்கும் இந்த பிரம்மாஸ்திரத்துக்கும் ஒரு சம்பந்தம் என்னன்னாக்க, ஹனுமார் வந்து இந்த பிரம்மாஸ்திரத்தால் கூட கட்டுப்படுத்த முடியாதவரை, ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு திறமைசாலி ஒரு பலமிக்கவர். ஏன்னா ஒரு தடவை அவர் சின்ன பையனாக இருக்கும்போது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்த்து பழம் நினச்சிட்டு அந்த பழத்தை பறிக்க போகிறார். அப்ப இந்திரன் அவரை அடிச்சிடுறாரு வஜ்ராயுதத்தால. அதுல மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துடுறாரு. அப்ப வந்து அவரோட அப்பாவான வாயுவுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது, என்னோட பையனை யார் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமியில காத்தே இல்லாத அளவுக்கு பண்ணிடுறாரு. அதை பார்த்த உடனே எல்லாரும் பிரம்மா கிட்ட போறாங்க. பிரம்மா வந்து வாயுவை வந்து சமாதானப்படுத்துறாரு, நீ கவலைப்படாத, உன்னோட பையனுக்கு மறுவாழ்வு கிடைக்கும், அவனுக்கு வந்து எந்த விதமான ஆயுதங்களாலையும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது, ஈவன் என்னோட பிரம்மாஸ்திரத்தால் கூட அவனை ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து ஏதானும் ஒன்று பண்ணிதான் ஆகணும். அதனால 1 மணி நேரம் மூர்ச்சை ஆயிடுறது. மூர்ச்சை என்னது, மயக்கமாக இருக்கிறது, அன்கான்ஷியஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அவன் பழைய நிலைக்கு வந்துடுவான். அந்த மாதிரி ஒரு பவர் அவருக்கு கொடுத்துருக்காரு. யாருக்கு? ஆஞ்சநேயருக்கு. இப்போ என்ன பண்ணுறான் இந்திரஜித், அந்த பிரம்மாஸ்திரத்தை இவர் மேலே விடுறாரு. அவர் 2 கையும் கூப்பிட்டு பிரம்மாவை வேண்டிட்டு அப்படியே நிற்கிறாரு. அப்போ அவர் மயக்கமாயிடுறாரு. இது தெரியாமல் ராவணனோட இந்த இந்திரஜித்தோட வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அனுமாரை கயிறால் கட்டுறாங்க. அந்த கயிறால் அந்த ஒரு பிரம்மாஸ்திரம் கட்டியிருக்கும்போது, பிரம்மாஸ்திரத்தால் கட்டியிருக்கும்போது இன்னொரு கயிறால் கட்டும்போது அதோட பல பவர் போயிடும். அப்போ பழையபடி ஆயிடுவாங்க. அது தெரியாது, இவங்க இந்த ஜனங்களுக்கு தெரியல. ஆனால் இந்திரஜித்துக்கு தெரியுது. இருந்தாலும் இவர் வந்து பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்பட்ட மாதிரியே இவர் நிற்கிறாரே, என்னதான் நினச்சிட்டு இருக்காரு மனசில் தெரியல. நம்ம இவரை அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகலாம், ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்த உடனே அங்கே வந்து ராமர் அனுமாரை பார்த்து கேட்க சொல்கிறாரு. யார்? தன்னோட மந்திரிகள் கிட்ட, இவன் யாரு, எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்போதான் அனுமான் சொல்கிறாரு, நான் சுக்ரீவனோட மந்திரி, எங்கள் கிட்ட தான் இப்போ ராமர் லக்ஷ்மணன் 2 பேரும் வந்து இருக்காங்க. வந்து சுக்ரீவனை வதம் பண்ணியிருக்காங்க. சுக்ரீவனை பற்றி சுக்ரீவனோட வதம் பண்ணி சுக்ரீவனை கிஷ்கிந்தாவோட ராஜாவாக மாற்றிருக்காரு, அந்த வாலியோட சண்டை போட்டு. அந்த வாலியை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த வாலி கதையை நான் இன்னும் பின்னாடி ஒரு விஷயம் வரும், அந்த நேரத்தில் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி அந்த வாலியையே கொண்டுட்டு ராஜாவாக்கியிருக்காங்க. சுக்ரீவனாக்கா அவர் எப்பேற்பட்ட ஒரு பலசாலியாக இருக்க முடியும்? அவர் வந்து தேவர் விஷ்ணுவோட அவதாரமாக வந்திருக்காரு. அவரோட மனைவியை நீங்கள் கடத்திட்டு வந்து இங்கே வச்சிட்ருக்கீங்க. அதனால நான் வந்து இங்கே பார்த்துருக்கேன், இதை பார்த்ததுனால வந்து நான் இப்போ போய் அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் இதை கேட்ட உடனே அவனுக்கு கோவம் வருது. நீங்கள் வந்து விட்டுருங்கன்னு சொன்ன உடனே, சீதா விட்டுடுங்கன்னு உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாரு, மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் அங்கே விபீஷணன் சொல்கிறாரு, அந்த மாதிரி தூதனாக வந்தவனை கொல்லக்கூடாது.
சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. ஆனாக்க அங்கே இருக்கக்கூடிய விபீஷணன் அவர் ஒருத்தர் தான் ஒரு நல்ல மனிதர் அந்த இடத்துல. அவர் யாருன்னா ராவணனோட தம்பி. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம நாட்டுக்கு தூதராக வந்திருக்காரு, இவரை கொல்றது தப்பு, இவரை நம்ம கொண்டுட்டோன்னா இங்கே சீதா இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை ராமருக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இவர் போய் அங்கே சொன்னாதான் அங்கேருந்து ராமர் இங்கே வருவார். ராமர் உங்களோட சண்டை போடுவார். அப்போ நீங்கள் ராமரை ஜெயிக்கலாம், நீங்கள் ராமரை தோக்கடிக்கலாம். அப்போ உங்களோட வீரம் பற்றி இன்னும் நல்லா எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால் இவரை கொல்லாதீங்க, வேணால் அங்கஹீனப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறாரு, ஆஞ்சநேயர் குரங்குகளுக்கே முக்கியமானது என்னது, இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா அவங்களோட வால். அந்த வாழையே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு துணியெல்லாம் சுற்றி எண்ணெயை ஊற்றி அதை கொளுத்திருங்க. அப்போ வால் இல்லாமல் போயிடும் அந்த குரங்குக்கு. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் அவரை கூட்டிகிட்டு போய் அந்த வாலில் துணியை சுற்றுறாங்க. அந்த வால் பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகுது. அந்த வால் அதை சுற்றிட்டு எண்ணெயை ஊற்றி அதில் நெருப்பை வைக்கிறாங்க. உடனே நெருப்பை வச்சு ஊர் ஃபுல்லாக சுற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, பிள்ளைகள், பெண்கள், வயதானவர்கள், ஆண்கள் அத்தனை பேரும் ஓடி பார்க்குறாங்க இந்த வித்தையை பார்க்கறதுக்காக. அவரும் சரி, நமக்கு ஒரு நல்ல ஐடியா தான், இந்த ஊர் இந்த ஸ்ரீலங்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லங்கையை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ என்ன பண்ணுறது, தன்னோட வாளால் எல்லார் வீட்லேயும் நெருப்பால் கொளுத்திடுறாரு. அப்போ என்ன ஆகுது, அந்த லங்கையே எரியுது. இதை பார்த்த உடனே ஒரு அரக்கி போய் சீதா கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி அந்த வானரத்தோட வாலில் நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க அப்படின்னு. உடனே அவளுக்கு பயம், ஐயோ நமக்கு நல்லது செய்ய வந்த இந்த அனுமாரை இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அக்னி தேவன் கிட்ட வேண்டிக்கிறான். எனக்காக வந்த அனுமாரை ஒன்றும் பண்ணாத, அந்த அக்னி அவரை என்ன பண்ணக்கூடாது, ஹீட் அவரை மேலே வரக்கூடாது, குளுமையாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதே போல் அவர் திடீர்னு நல்லா ஹீட்டாக இருந்த வால் திடீர்னு குளுமையாயிடுது. ஆனால் எரிஞ்சிட்ருக்கு, அந்த ஹீட் அவருக்கு படலை அப்படின்னு சொன்னோடனே அவர் அப்படியே போயிட்டே இருக்கார். எல்லாம் லங்கையே எரியுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கடலில் போய் தன்னோட வாலை தண்ணியில் விட்டு அதை அணைச்சிடுறாரு. ஆஹா, அப்போ தான் அவருக்கு தோணுது, ஆஹா நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே, லங்கையே எரியுது, அந்த இடத்துல தானே நம்ம சீதாவும் இருக்கா, சீதாவையும் எதான ஆயிருப்பாளோ, அந்த மாதிரி எதான ஆயிருந்தால் நம்ம ராமர்கிட்ட என்ன சொல்கிறது, ராமருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் தன்னோட உயிரை மாய்ச்சிண்டுடுவாரே, ராமர் செத்து போயிட்டாக்க லக்ஷ்மணன், பரதன், அவங்க தாய்மார்கள் 3 பேர் எல்லாருமே தன்னோட உயிரை மாய்ச்சிடுவாங்களே, ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு காரியத்தை பண்ணிட்டோமேன்ற அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, ஆகாயத்தில் கந்தர்வர்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது பேசுகிறத கேட்குறாரு. என்னன்னாக்க இந்த மாதிரி லங்கையே எரியுது, ஆனாக்க என்ன ஆச்சரியம், அங்கே அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதா மட்டும் உயிரோடு இருக்கா, எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் சேஃபாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறத கேட்டவுடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா, சீதாவுக்கு ஒன்றாகலை, நம்ம திரும்பி ராமர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சீதாவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை பார்க்க வராரு. சீதா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அவருக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் ராமர்கிட்ட சொல்கிறேன். சொன்ன உடனே அவர் வானரங்கள் எல்லாம் சேனைகள் எல்லாம் கூட்டிகிட்டு இங்கே வீரர்களோடு ராவணனை தோக்கடிச்சு அவங்கள இங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே வர்ற வழி திருப்பி அந்த கடலை தாண்டி போகணும் இல்லையா, திரும்பி அவர் அங்கே சுரசை மாதாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. மைனாக மலையை தடவி கொடுத்துட்டு அங்கே வராரு. அங்கே வந்தாக்க ஜாம்பவான், அங்கதன், மற்ற எல்லா வானரங்களும் ரொம்ப சந்தோஷமாக இவரை எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்காங்க. அப்போ தான் அவர் ஜாம்பவான் சொல்கிறாரு, நீ என்ன நடந்ததுங்கிறத போனதுலேருந்து வந்தவரில் சொல்லு, அதில் எது நம்ம ராமர்கிட்ட சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்றார். உடனே இவர் இங்கேருந்து போனது, சுரசை, எல்லா விஷயத்தையும், நாகமாதா, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. சொன்ன உடனே அவருக்கு ராவணனை பார்த்தது, அப்புறம் சீதாவை பார்த்தது, சீதா கிட்ட பேசினது, சூடாமணியை கொடுத்தது, அப்புறம் அங்கேருந்து கனையாழி கொடுத்துட்டு சூடாமணியை வாங்கிட்டு வந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, சீதா இன்னும் 2 மாதத்துக்குள்ளே தான் கெடு கொடுத்துருக்கான், அதுக்குள்ளே நம்ம அவங்கள காப்பாற்றணும், நம்மளே இப்போயே காப்பாற்றி கொண்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுமார் கேட்குறாரு. இல்லை, நம்ம சீதாவை பற்றி நம்ம ராமர்கிட்ட சொல்லலாம், அவர் என்ன சொல்கிறாரோ அதே போல் நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லோரும். அப்போ போகிற வழியில் ஒரு மதுவனம் வருது. அந்த மதுவனம் யாருன்னா அந்த தேவர்களால் இவங்களுக்கு சுக்ரீவன் வாலிக்கு கொடுத்தது.
இப்போ வாலிக்கிட்ட இருந்தது இத்தனை நாள், இப்போ சுக்ரீவன் கிட்ட வந்திருக்கு. அதில் நிறைய தேன்கள் மிகுந்த மரங்கள்லாம் இருக்குது, பூக்கள்லாம் இருக்குது. அதில் இருக்கிற தேனெல்லாம் குடிக்கிறதுக்காக இந்த வானரங்கள் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. உடனே அங்கதான் சரி போய் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெற்றியோடு வந்திருக்காங்க இல்லையா, அதனால அங்கே போய் எல்லோரும் அந்த அந்த மதுவனத்தை அழிக்கிறாங்க. அழித்து அதில் இருக்கக்கூடிய தேனெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே மயக்கமாக இருக்காங்க. இதை பார்த்த உடனே அங்கே ததிமுகன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் அது சுக்ரீவனோட மாமா. அவர் தான் அந்த வனத்தை பாதுகாக்கிறாரு. அவர் ஏன் இப்படி பண்ணுறீங்க, சுக்ரீவனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, தண்டனை கொடுப்பாருன்னு சொல்கிறார். ஆனால் அதெல்லாம் அவங்க கேட்கல, அவரையே போட்டு அடித்து தள்ளிட்டாங்க. இதை கேட்ட உடனே அவர் நேராக எங்கே போகிறாரு, சுக்ரீவன் கிட்டே போகிறாரு. இந்த மாதிரி ஹனுமார், ஜாம்பவான், அங்கதன் இவங்களோட இருக்கக்கூடிய வானரங்கள்லாம் அந்த வனத்தையே அழிச்சிட்டாங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவருக்கு சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, அவர் நல்ல விஷயமாக தான் வந்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்லி அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க, அவங்கள திருப்பி இங்கே எங்ககிட்ட வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உடனே ததிமுகன் போகிறாரு. அங்கதன் கிட்ட நடந்த விஷயத்தில் சொல்கிறார். உங்களை உடனே அங்கே வர சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து அங்கே ராமர்கிட்ட போகிறாங்க. ராமர்கிட்ட போன உடனே ஜாம்பவன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இருந்தாலும் அனுமார்கிட்ட கேட்குறாரு ராமர், நீ சொல்லு என்ன நடந்தது, நீ போனதுலேருந்து இதுவரையிலும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அவர் இங்கேருந்து போனது, அங்கே போனோடனே இலங்கையில் இருக்கக்கூடிய காவல் தேவதையை கொன்னது, அதுக்கப்புறம் அங்கேருந்து ராவணன் மாளிகையில் ராவணனை பார்த்தது, சீதாவை பார்த்தது, அதுக்கப்புறம் அசோகவனத்தை அழித்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, நீங்கள் கொடுத்த கனையாழியும் நான் உங்ககிட்ட சீதா கிட்ட கொடுத்தேன், சீதா உங்களுக்காக இந்த சூடாமணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுக்குறான். அதையும் பார்க்குறாங்க. அதை கொடுத்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எப்படி சரி இனிமேல் நம்ம நடக்க போகிறத பார்க்கலாம், எப்படி நம்ம அங்கே போய் அவங்களோட சண்டை போட்டு இந்த கடலை கடந்து போகணும், முதல்ல நம்ம இதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்கெல்லாம் எப்படி அந்த கடலை கடந்து அங்கே போகிறாங்க, ராவணனோட எப்படி சண்டை போடுறாங்கன்றது யுத்தகாண்டம் அடுத்ததில் பார்க்கலாம். யுத்தகாண்டம் முடிஞ்ச உடனேயே பட்டாபிஷேகம் வந்துடும். இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இருக்கிறதுலையே இந்த ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் ரொம்ப இனிமையான காண்டம். இதை படிக்கிறவங்களோ கேட்குறவங்களுக்கோ அவங்க நினைச்ச காரியம் நடக்கும். என்ன நமக்கு வேணும்னு நம்ம நினச்சி படிக்கிறோமோ கேட்குறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். எல்லோரும் கேளுங்க, சுந்தரகாண்டம் புக் இருந்தால் படிங்க, எல்லாருக்கும் நன்மையே நடக்கும். ஓகே, தேங்க்யூ. அதே சமயம் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.